அட்டாரி வாகா எல்லையில் சிறப்பு வாய்ந்த கொடி இறக்கும் நிகழ்ச்சி ராணுவத்தினரின் கண்கவர் நிகழ்ச்சிகளோடு நடந்து வருகிறது. முன்னாள் ராணுவ அதிகாரி பிரின்ஸ் இந்த நிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரின்ஸ். இந்த கொடி இறக்கும் நிகழ்ச்சியின் சிறப்புகள் என்ன, இதோட வரலாறு என்ன? இதுல பெரிய சிறப்புன்றது ஒண்ணும் இல்ல. நம்மளோட பார்டர்ல எப்பொழுதும் நம்ம இந்த கொடி ஏத்துறது இறக்குறது இருக்கும். அதனால அந்த நம்ம பண்றத பார்த்து பாகிஸ்தானும் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நாளடைவில் அது ஒரு சிறப்பு அம்சமா வச்சு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா அது பண்ணது. அங்க ஆர்மி இதை இன்வால்வ் ஆகிறது இல்லை. அதுல சிஆர்பிஎஃப் அவங்க அதை அங்க பண்றாங்க. நாட் சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அது பண்றது. இது ரெண்டு சைட்லயும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா டெய்லி அந்த சாயந்தரம் அந்த கொடி இறக்கும் போது அது ஒரு கம்பீரமா இருக்கிற ஜவான்ஸ் அவங்களோட ஹைட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியா இருக்கும். அவங்க ஒரு மாதிரி ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் ஒரு வீரமும் சாகசமும் காமிச்சு ஒரு ரெண்டு இறக்குறத ஒரு செரிமனியா அது நாளடைவில் அது பண்ணி வச்சாங்க. இந்த ஆப்ஸ் நடக்கும்போது அந்த பார்டரை சீல் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை, அது ஒரு ஈவெண்ட், ஒரு எல்லாரும் போய் பார்க்கலாம், நாட்டுப்படுற விப்பப் பண்ற ஒரு ஈவெண்ட், அது நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது ரீசெண்டா அதை ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா தான் இருக்குமே வெளியே பெருசா ஒன்றும் அது இது எல்லா பார்டர்லயும் நடக்கிறது இல்லை. இந்த ஒரு எல்லையில அது நடக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப மறுபடியும் நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு சின்ன கனெக்ஷனா இதை நாங்க பாக்குறோம். ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த நல்லுறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அது பாகிஸ்தான் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது நல்லுறவு உண்டாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஸ்டெப்ஸ், இதோட மோசமா ரிலேஷன்ஷிப் போகிறது. ஏன்னா நம்ம ஒரு போர் மாதிரி ஒரு நிலைமையில வந்தோம். அதுல இருந்து ரிட்ரீவ் பண்றதுக்காக நம்ம அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் சீஸ்ஃபயர்ல தான் இருக்குதே ஒழிய அதுக்கப்புறம் கூட ஒன்று ரெண்டு சின்ன டெரரிஸ்ட் தாக்குதல் நடந்திருக்கு. அதனால பாகிஸ்தான் இந்த ஒரு உறவை முன்னுக்கு ஏற்றணுன்ற ஒரு நடவடிக்கையை எடுக்கிறது நம்ம லாஸ்ட் ஒரு 1 or 2 monthsல நம்ம பார்க்கல. இன்ஃபேக்ட் அதை இன்னும் மோசமா பண்றதுக்கு தான் அந்த ஜெனரல் முனீர் அது எடுத்துட்டு போறாரு. அமெரிக்கா மண்ணில இருந்தும் நம்மளோட வாட்டர் டிப்ளமசி பத்தியும் அவங்க பேசுறது எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் மோசமா தான் அது எடுத்துட்டு போகுதே ஒழிய அது நல்ல உறவுக்காக அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கல. நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒன்றும் அவ்வளோ அவங்களோட சொன்ன கமெண்ட்ஸ்க்கு நம்ம ஒன்றும் ரியாக்ஷன் கொடுக்காதனால நம்ம சைலண்டா இருக்கிறோம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்ன்ற அப்ரோச்ல இருக்கிறோம். அதனால உறவுன்றது கூடிய சீக்கிரத்தில் வெகு விரைவில் அது முன்னேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை போயில்லை. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிப் முனீர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திச்சு அவரோட விருந்திலையும் பங்கேற்றிருக்கிறாரு. அமெரிக்காவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடையே சமீபத்தில் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பாகிஸ்தான்ல சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கு. அது டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது, சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கு. இப்போ அவங்க பெருமையா அங்க இருக்க ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் ஒரு ஹைபிரிட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஹைபிரிட்னா டெமோக்ரஸியும் அங்க இருக்கிற ராணுவம் சேர்ந்து பண்ற ஒரு ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெக்கக்கேடு. ட்ரம்ப் அவர் பண்ற தப்பு பத்தி நம்ம சொல்றது இல்லை. இவங்களோட ட்ரம்ப் நம்மளோட ஒரு க்ளோஸ் நாடா ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கும் போதும் நம்மளோட எதிரியா கன்சிடர் பண்ற, அது ரீசெண்ட் எதிரி, ஒரு போர் போன எதிரியா கன்சிடர் பண்ற பாகிஸ்தானை அவங்க ஒயிட் ஹவுஸ்ல விருந்துக்கு கூப்பிடுறது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனா அது பாகிஸ்தான்ல ஒரு ரூலிங் கவர்மெண்ட், சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கும்போது அங்க ராணுவ தளபதியை கூப்பிடுறது அது ரொம்ப அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கே ஒரு மோசமான ஒரு நிலைமையை காமிக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராணுவ தளபதி ஒயிட் ஹவுஸ்ல போய் விருந்தோ விசிட்டோ பண்ணதில்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட்.
அங்க போறது. அதனால அமெரிக்காவும் அது இன்ஜினியர் பண்ணுது, நம்மளோட ரிலேஷன் மோசமா போகணும்னு இன்ஜினியர் பண்ணுது. அது ஃபர்ஸ்ட் விசிட். அப்புறம் 2.5 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் ரீசெண்டா முனியரை கூப்பிட்டு அங்கிருந்து அவரோட மண்ணில இருந்து அவருக்கு ஒரு அவார்டும் கொடுத்து அவரை பேச வச்சு அவங்க 2 பேரும் கவுண்டர் டெரரிசம் அலையன்ஸ் உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றது அமெரிக்கா இது வேணும்னே பண்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதனால நம்மளோட பிரிக்ஸையும் நம்மளோட RIC ரஷ்யா இந்தியா சைனா அலையன்ஸை வெகு வேகத்தில் அது ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் கான்ஃபரன்ஸ்க்கு நம்மளோட பிரதமர் போறாரு. அதனால இப்போ நம்ம அப்படி ஸ்வே பண்ணாம நம்ம ஒரு பொசிஷன் எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் நேஷனா வரத நம்ம அதை நோக்கி நம்ம போகணும் நம்ம கண்ட்ரி. நன்றி திரு பிரின்ஸ்.